செல்வி, என்னாச்சு செல்வி? ஏன் இத்தனை தடவை கத்தன? சொல்லு செல்வி. எதுக்கு செல்வி அப்படி தட்டின? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு செல்வி. நான் முத்து செல்வி. முத்தா? ஏய் வாடி. ஏய் முத்து செல்வி, அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ போடி. சந்தோஷ், செல்வியும் மாயாவும் இங்க தான் இருக்காங்க. செல்வி, ஆப்பிள். ஆண்டி, செல்விக்கு என்னாச்சு? மாயா, அது சந்தோஷ். செல்விக்கு உன் பேரை நாங்க திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தோமா, அவளுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஞாபக சக்தி வந்தது. உடனே வந்து உன்னை பார்க்க சொன்னோம். அதுக்கு தான் வந்து கதவை தட்டினா. அதுக்குள்ள பழைய மாதிரி அவளுக்கு ஞாபகம் போயிடுச்சு சந்தோஷ். செல்வி, ஆண்டி, மாயா, நீங்க போங்க, நான் செல்வியை பாத்துக்கிறேன். சரி சந்தோஷ். மாயா வாடி, நம்ம போலாம். செல்வி, வா. மாயா, நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா வேலைக்காகாது. ஆக வேண்டியதை பாரு. அதான் வாயை திறந்து அவ உண்மையை சொல்றதுக்குள்ள அவ நினைவு போயிடுச்சுல. நினைவு போவாம இருந்திருந்தா நேத்தே நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். முடிஞ்சிரும் தாண்டி நினைச்சேன். ஆனா நீ ஜஸ்ட் மிஸ் ஆயிட்ட. அவளை ஏத்தி விட்டது யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது மட்டும் தெரிஞ்சது, அவங்க சாவு என் கையில தான். வரேம்மா. என்ன மாப்பிள, கிளம்பலாமா? என்ன மாமா, நீங்க மட்டும் தான் வரீங்களா? ஆமா, வேற யாரை கூட்டிட்டு வர சொல்றீங்க? ஓ கையில வாமா, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. வேண்டாப்பா, நான் பஸ்லயே போய்க்கிறேன். வீட்லயே ஆட்டோ வச்சுட்டு எந்த பைத்தியக்காரனாவது பஸ்ல போவானா? எடுத்து சொல்லு மாமா. மானம் கெட்டு போய் இந்த ஆட்டோல போறதை விட நான் பஸ்லயே கௌரவமா போய்ப்பேன். ஐயா, என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? நீ தானே காலையில லேட் ஆகுது, சீக்கிரம் போகணும், பிரச்சனை ஆயிரும், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த. பஸ்ஸுக்காக 10-15 நிமிஷம் காத்திருந்தீங்கன்னா ஒன் டைம் தானே வேஸ்ட் ஆகும். என் கையில காடை விட்டு போற? சரிம்மா, எனக்கு நேரம் ஆகுது, வந்து வண்டியில ஏறு. வண்டிலையா? ஆமா, டைம் ஆகுதுன்னு சொல்லி தானே உள்ள வச்சு என்னை அந்த குத்துன. இப்ப மட்டும் டைம் ஆகலையா? உன் பொண்ணை வண்டியில ஏற சொல்லு. என்னடி, ஏற்கனவே 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுமா. அப்ப சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுமா. மாப்பிள, முத கையில ஆபீஸ்ல விட்டுருங்க, சவாரி எல்லாம் அப்புறம் பாத்துக்குங்க. வாமா, வந்து வண்டியில ஏறு. அப்பா நீங்க? என் ரூட் வேற, உன் ரூட் வேறமா. நான் வந்தா இன்னும் உனக்கு லேட் ஆகுமா. நீ கிளம்புமா. மாப்பிள, வண்டி எடுங்க. சரி மாமா. அம்மா நான் வரேன். வாமா, வந்து ஏறு. பாய்மா. பாய்ப்பா. சரிம்மா, வர மாமா. போயிட்டு வாங்க மாப்பிள. என்ன பண்ற? சவாரி
என்னது சவாரியா? அப்பா முதல்ல என்ன தானே இறக்கி விட சொன்னாரு. ஏய் போற வழில தான் 2 நிமிஷம் தான் ஆகும், அப்படியே விட்டு போயிடலாம். அதெல்லாம் முடியாது. வண்டியை நிறுத்தாத. அப்படி நீ நிறுத்தின நான் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருப்பேன். டேய் அடிக்கட்டவனா டேய் நாயா நில்றா டேய். ஏய் பாரு, உன்னால காலங்காத்தால எவன்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. எனக்கு லேட் ஆனதே உன்னால தானே. நீ மட்டும் பாத்ரூம்குள்ள போய் என் உயிரை வாங்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் ஆபீஸ்க்கே போய் சேர்ந்திருப்பேன். சீக்கிரம் ஓட்டு. அத தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லணும். என்னது? ஏய் இவ்வளவு ஹெவி டிராஃபிக்ல எப்படி வேகமா போகுது? இது என்ன ஆட்டோவா இல்ல புல்டோசரா எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு போறதுக்கு? கொஞ்சம் பொறுமையா இரு. டிராஃபிக் தாண்டோன்னே வண்டி வேகமா போ. என்னவோ செய், சீக்கிரம் போய் தொலை. இங்க பாரு, காலங்காத்தால என்கிட்ட எரிஞ்சு விழாத, அப்புறம் இந்த நாளே விளங்காது. ஏனால விளங்காம பண்ணல, இப்ப ஊனால விளங்காம போகட்டும். ஏனாலா? இங்க நான் தான் ஓனரு, நான் தான் டிரைவரு. என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல, என் வழியில குறுக்க வர்றதுக்கு யாரும் இல்ல. பொண்ணாட ஏய் எவன்டா அவன்? அறிவு கட்டவன. நீ வந்து விடுறதுக்கு என் ஆட்டோ தான் கட்சிதா? இறங்கடா இறங்கடா கீழே. நீயா? ஆமா ஆமா நான் தான். வணக்கம் மிஸ்டர் ஆட்டோமேன். டேய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? ஓ மை காட், மொபைல்ல ஃப்ளைட் மோட் இருக்கும். அதே மாதிரி உன் வாழ்க்கையில எதுனா ஃபைட் மோட்னு ஏதாவது இருக்கா? எப்ப பார்த்தாலும் ஃபைட் மோட்ல இருக்கியே, வாட் மேன்? ஹாய். என்னடா பிரச்சனை உனக்கு? எங்கடா கார் கொண்டு வந்து ஆட்டம் பண்ணி விட்ட? சும்மா டைம் பாஸ்க்கு தான். நீ சூப்பர் ஸ்டார் மாதிரி வண்டி ஸ்பீடா ஓட்டுனியா, நான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி வேகமா ட்ரிஃப்ட் அடிச்சேன். எப்படி உன் வண்டி பக்கத்துல வந்து கூட லைட்டா தொடம கூட சூப்பரா பார்க் பண்ண பாத்தியா? இட்ஸ் டேலண்ட் மேன், டேலண்ட். பாரா, எனக்கு 1000 வேலை இருக்குது, ஒழுங்கா வண்டி எடு. ஆனா எனக்கு ஒரே வேலை தான் இருக்கு. ஹாய் கயல். தேவ், நீங்க எங்க இங்க? தனியா கார்ல போறதுக்கு போரிங்கா இருக்கு. அதுவும் இந்த டிராபிக்ல போறது ரொம்ப கடுப்பு வேற. வண்டி எடுக்கும் போதே HR கீதா கிட்ட உங்க நம்பரை வாங்கிட்டேன். ஆனா சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு வர இன்டிசென்ட் ஃபெலோ நான் இல்ல. சூப்பர் தேவ், நல்ல வேலை நீங்க வரல. எங்க வீட்டுக்கு தேவையில்லாதவங்க யார் வந்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத. அப்ப நான் தேவையில்லாதவனா? டேய் நீ இங்க இருந்து அடி வாங்க போக மாட்டேன்னு நினைக்கிறேன். யோ, உன்கிட்ட அடி வாங்க தான் எங்க அம்மா அப்பா என்ன பெத்து போட்டுருக்காங்களா? என்னமோ என்ன அடிக்கிறது காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்க மாதிரி எப்பா பார்த்தாலும் அடிப்பேங்கிற. கயல், நமக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்க கார்ல ஏறுங்க, நம்ம கிளம்பலாம். கார்லியா? யாரை பார்த்து? யோ, நீலாம் என் கார்ல ஏறினா என் கார் ஆட்டோ மாதிரி ஆயிடும்யா. ஒன்னை யார் இப்போ கூப்பிட்டது? கயல், நீங்க ஏறுங்க. ஏறுங்க கயல். அவ வரமாட்டா. வாங்க தேவ், போலாம். என்ன ஆங்கிரி பேர்ட், வாழ்க்கை ஆயிடுச்சா உல்டா புல்டா? அப்ப நான் வரட்டா? பை. பாய். என்ன தேவ், புது காரு, புது Dress, புது லுக்கு, கலக்குறீங்க. நீங்க கூட தான் புது ஹேர் பின்னு, புது பர்ஃப்யூமு, புது செருப்பெல்லாம் போட்டு கலக்குறீங்களே. ஏய், இதெல்லாம் அதுக்குள்ள எப்படி பாத்தீங்க? கவனம் கவனம் கயல், கவனம். அந்த ஆட்டோக்காரனை நான் வாட்டி எடுத்துட்டு இருந்தாலும் என் கண்ணெல்லாம் உங்க மேல மட்டும்தான் இருந்துச்சு. ஏன் மேலையா? ஆமாங்க, நீங்களும் நானும் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா போனோம். அந்த ஆட்டோக்காரன் விட்டா நம்ம கூட வந்துடுவான் போல இருக்கு. அவனுக்கு நக்கலை பார்த்தீங்களா?
என்னது? 1000 தான் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் நீங்களே கார் வாங்கினா கூட அவன் உங்களை ஏற விட மாட்டான் போல இருக்கு. அவன் ஒரு காதல் கொண்டின் தனுஷுங்க. உங்கள் பின்னாடியே ஒரு மார்க்கமாக சுற்றுறான். சீக்கிரம் அவனை கழட்டி விட்டுருங்க. இல்லை ஆடுகளம் தனுஷ் மாதிரி உங்கள் வீட்டுக்கே வந்தாலும் வந்துடுவான். ஒரு நிமிஷம் இருங்க. கலக்குறீங்க தேவ். என்னது? இல்ல டைமே இல்லைனாலும் இறங்கி போய் உதவி செஞ்சுட்டு வரீங்களே, கலக்குறீங்க போங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சா அது பதவி, மற்றவங்களுக்கு செஞ்சா அது உதவி, தெரியாம செஞ்சா அது மர்மங்க, மனசார செஞ்சா அது தர்மங்க. சந்தோஷமா வாழ்த்துச்சான் பாட்டி, அதுதாங்க என்னைக்குமே பியூட்டி. எனக்கு சில விஷயம்லாம் ரொம்ப நாளாக ஆசைங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணோட லாங் டிரைவு, காரை நிறுத்தி கண்ணாடி துடைக்கிறவனுக்கு ஒரு 50-100ன்னு கொடுக்கறது, இதெல்லாம் தாங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷமே. இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க, நான் வாங்குறேங்க காரு. இதெல்லாம் என்ன டப்பா காரு? நான் வாங்கினா பென்ஸு, BMW, ஆடி தான். அப்போ இந்த காரு? அதை எங்க கேட்குறீங்க? அது ஒரு சோக கதைங்க. சோக கதையா? எங்கள் அண்ணன் பெங்களூர்ல இருந்து வந்து என்னை நம்பி தூங்குனா, திடீர்னு பார்த்தா அவன் காரை காணோங்க. ஐயோ, என்னாச்சு? அதாங்க இது. இந்த ஏசி காரு ஒரு ஓசி காரு. திரும்ப வர வரைக்கும் கூட இந்த கார் நம்மகிட்ட இருக்காது. கஞ்ச பையங்க தூங்கி எந்திரிச்ச உடனே பஸ்ஸை பிடிச்சி வந்து இந்த காரை எடுத்துட்டு போயிடுவான். சொல்லாமல எடுத்துட்டு வந்தீங்க? சொல்லியிருந்தா கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இதை நான் எடுத்துட்டு வரலன்னா நீங்க என் பக்கத்தில் உட்காந்து இவ்வளோ அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனாலும் ரொம்ப ஓவர் தேவ் நீங்க. யுவர் ஸ்மைல் மேக் மை டேங்க. கடுப்பாக வேலை செய்கிற நேரத்தில் உங்கள் சிரிப்பு தாங்க எனக்கு சந்தோஷமே. ஐயோ, எமலோகம் வந்துருச்சுங்க. என்னது? ஆஃபீஸ் வந்துருச்சுங்க. ஆனால் டக்குன்னுலாம் உள்ளே போயிடாதீங்க. கேன்டீனில் ஒரு காஃபி சாப்பிட்டு தான் போகிறோம். ஓகே? சரி சரி தேவ், வண்டியை பேக் பண்ணுங்க. மாயா, என்னடி ஆச்சு உனக்கு? என்ன விடு, என்னால முடியலடி. ஏய் விடு, என்னால முடியல. என்னம்மா பண்ற நீ? நீ என்னடி பண்ற? ஏதோ உடம்புல ஆவி இறங்குன மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்க. என் லூஸ் அம்மா, என் செல்ல அம்மா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் சந்தோஷக்கும் ஒரு குட்டி பாப்பா பிறக்க போகுது. அதுதான் இந்த வீட்டுக்கு ராஜா. அது இந்த வீட்டுக்கு ராஜானா நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. இனிமே எந்த கொம்பனாலையும் என்ன டச் கூட பண்ண முடியாது. சந்தோஷே நினைச்சாலும் நான் தான் அவன் வைஃப். இதுதான் விதி. நானே போட்ட ராஜதந்திரத்துல நானே தனியா நின்னு ஜெயிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் நினைச்சது எல்லாம் நடக்க போகுது. இன்னும் கல்யாணம் தான் பாக்கி. நான் கர்ப்பமானதை வச்சே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல எனக்கு என்னமா வேணும்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜாலி ஜாலி. குதிக்காதடி, நிறுத்தடி நிறுத்தடி. என்னம்மா நீ? ஏய், இத்தனை நாளா நீ என்ன திட்டிட்டு இருந்த. இனிமேல் அதெல்லாம் நடக்காது. ஏ? ஆமாண்டி, இத்தனை நாளே நீ ஒத்த உசுறு, இப்ப நீ ரெட்ட உசுறு. வேலை வேலைக்கு சாப்பிடணும், குதிக்க கூடாது, வேகமா நடக்க கூடாது, முக்கியமா நீ கோவமே படக்கூடாது. கோவப்பட்டா புள்ள கூட கோவக்காரனா தாண்டி பொறப்பான். அப்படியா?
இதெல்லாம் யார் உனக்கு சொன்னா? ஏய் நான் கூட உன்ன மாதிரி புள்ளத்தாச்சியா இருந்துதான் மம்மியா ஆனேன். எனக்கு தெரியாதா? இந்தா இத முதல்ல சாப்பிடு. என்னது இது? பிஸ்கெட்ரி. பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்ட பிஸ்கெட்ரி. நீ காலைல எத்தனை மணிக்கு சாப்பிட்ட? தெரியலையே. 8 மணிக்கு சாப்பிட்ட. இப்போ 11 மணி ஆகுது. இப்படி எல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. இந்த புடி இத முதல்ல சாப்பிடு. இப்ப என்ன? இத சாப்பிடணும் அவ்வளவுதானே? குடு. ஏய் முத்து, இங்க வா. இங்க வான்னு சொல்றேன்ல. இந்தா முத்து, பிஸ்கெட் சாப்பிடு. என்னடி நான் உனக்கு கொடுத்தா நீ அவளுக்கு கொடுக்கற? நீ என்ன திடீர்னு நல்லவளா மாறிட்டியா? இந்தா முத்து, இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு. இந்தா சாப்பிடு. என்ன முத்து பாக்குற? கீழே தானே விழுந்துச்சு, சாக்கடையில விழலையே. எதுவும் ஆகாது, எடுத்து சாப்பிடு. ஏய் ஏன்டி இப்படி பண்ற? முதலாளி அம்மா சொல்றல, எடுத்து சாப்பிடு. மா பாரு, நல்லா பாரு. நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னேன்ல, இதுதான் என்னோட நிஜமான சந்தோஷம். ஹலோ, உங்களுதான். சித்தி எங்க சித்தி? கண்டுக்காம போறீங்க? இங்க வாங்க சித்தி. என்ன மாயா? என்ன சித்தி பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? என்னதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? சிரசாசனம். என்ன யோகால பண்ணுவாங்களே சிரசாசனம்னா எல்லாமே தலைகீழா மாறும். இப்ப இந்த வீட்ல எல்லாத்தையும் தலைகீழ மாத்தி காட்டிட்டல. என்னமோ சொன்னீங்க, உங்க உதவி இல்லாம என்னால எதையும் செய்ய முடியாதுன்னு. இப்ப பாருங்க, நான் தான் இந்த வீட்டுக்கே மகாராணி. என் குழந்தை தான் இந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு. உங்க ஹெல்ப் கில்ப் எல்லாம் எதுவுமே தேவையில்ல. சந்தோஷம் எனக்கு தான், அவன் சொத்தும் எனக்கு தான். அக்கா, நீங்க போய் அவளுக்கு கிரான்பெரி ஜூஸ் கொண்டு வாங்க. எதுக்கு? பிரெக்னன்ட் உமன் மத்தியானத்துக்கு கிரான்பெரி ஜூஸ் குடிச்சா நல்லது. போய் கொண்டு வாங்க. ஆமா, இவ எதுவுமே சாப்பிடல. நான் போய் கொண்டு வரேன். முத்து, நீ போய் வேலையை பாருமா. என்ன சிரிக்கிற? இல்ல மாயா, நீ கர்ப்பமான உடனே ஆணவத்துல நீயே உனக்கு மகாராணிங்கிற மகுட சூட்டிக்கிறியே, அதான் எனக்கு சிரிப்பா வருது. என்ன திமிரா? எனக்கு திமிர் இல்ல, உனக்கு தலகால் புரியாத அளவுக்கு திமிர் ஏறிட கூடாதுல்ல, அதான் சொல்றேன். எனது இது சந்தோஷோட குழந்தை, உன் வாரிசு, இதெல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் கோர்ட்ல செல்லுமா? என்ன பாக்குற? நீ அவனுக்கு லீகலான வைஃபும் இல்ல, உனக்கு பிறக்க போற குழந்தை லீகலான குழந்தையும் இல்ல. கொன்னுடுவேன் உன்னை. என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது மாயா? அதோ அங்க பாரு, தொடச்சிட்டு இருக்காளே, அவதான் இந்த வீட்டோட உண்மையான எஜமானி. அவ சுமந்துட்டு இருக்கிற குழந்தையதான் சந்தோஷ் தன்னோட குழந்தைன்னு ஒத்துப்பான். உனக்கு குழந்தை பிறந்தா யார் அதுக்கு அப்பான்னு கேட்பான். இத பாரு, இந்த அடிக்கிறது, கோவப்படுறது, கண்ணீர் விடுறது, இதெல்லாம் ஒன்னத்துக்கும் பிரயோஜனப்படாது. நீ இப்போதைக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு அம்மா, அவ்வளவுதான்.
சந்தோஷ் குழந்தைக்கு ஊர் அறிய உலகறிய அவதான் அம்மா. எனக்காச்சும் இந்த தாலி இருக்கு, மருமகங்கிற அந்தஸ்து இருக்கு. நான் குழந்தை பெத்துக்கிட்டா கூட கௌரவமா தான் பெத்துக்குவேன். ஆனா உனக்கு இந்த வீட்ல கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உனக்கு இதெல்லாம் கிடைக்க உதவி செஞ்சேன்னா என்கிட்டயே வந்து நாய் மாதிரி கொலைக்கிற. போய் முதல்ல திருட்டு பொண்டாட்டியா இல்லாம நிஜமான பொண்டாட்டியா வாழ்றதுக்கு வழிய பாரு. அதுவும் உன் முன்கோபத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் உன்னால அதெல்லாம் தனியா சாதிக்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும் உனக்கு ஏன் துணை தேவை. பணிவா போன நீ ஏன் தெய்வல வாழ்வ, இல்ல ஓரமா உட்காந்து அழுவ. இது நீ சிரிக்கிற நேரம் இல்ல, அழற நேரம். நான் பொண்டாட்டி இல்லையா சந்தோஷ்? நான் பொண்டாட்டி இல்லையா? நான் பொண்டாட்டி ஆவன் சந்தோஷ், ஆவன்.